கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் புதிய அக்டோபர் மாத வாழ்த்துக்கள். கடந்த 9 மாதங்கள் நம்மை சுமந்து பாதுகாத்த தேவன் இந்த 10வது மாதத்திலும் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்துவார். பல்வேறு சூழ்நிலையில் நமக்கு பக்கபலமாய் நின்று பதறாமல் பயப்படாமல் கரம் பிடித்து நம்மை நடத்துவார். ஆமென். இந்த புதிய மாதத்திலும் சங்கீதம் 42 நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தருகின்றார். ஜெபத்தோடு கேளுங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். இந்த வசனம் நிச்சயமாய் இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே பலிக்கும். வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென். 4 காரியங்கள் மிக ஆசீர்வாதமாக அற்புதமாக இங்கு சொல்லப்படுகிறது. 1, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் கடன் என்ற பயங்கரமான குழியிலே, மன அழுத்தம் என்ற பயங்கரமான குழியிலே, வெளியே சொல்ல முடியாத மனபாரம், மனவேதனை, சங்கடம், விரதி, சோர்வு, ஏமாற்றம், தோல்வி, பயம், பதட்டம் என்ற பயங்கரமான குழியிலே நீங்கள் விழுந்து மேலே வர முடியாதபடி துடித்து இருக்கலாம். கர்த்தர் ஆணித்தரமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் அந்த குழியில் இருந்து உங்களை தூக்கி எடுப்பேன். ஆமென். ஏனென்றால் யோசேப்பு குழியில் விழுந்த பொழுது எல்லாரும் அவனை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்பை குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி அநேகரை காப்பாற்றுவதற்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தினது போல உங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறுத்துவார், நிச்சயமாய் தூக்கி எடுப்பார், நிச்சயமாய் காப்பாற்றுவார். இந்த கடினமான சூழ்நிலையில் நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. 2வது, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். சேறு என்றாலே அது ஆபத்தான. கால்களை உள்ளே வைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் அமிழ்ந்து மரணத்தை நோக்கி போய்விடுகிறோம். வாழ்க்கையின் எல்லை முடிவடைகிறது. ஒருவேளை பல்வேறு சூழ்நிலைகள் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதோ, பாவம் இழுத்து கொண்டிருக்கிறதோ, சாபங்கள் இழுத்து கொண்டிருக்கிறதோ, சில பிடிவாதமான துர்குணங்கள் இழுத்து கொண்டிருக்கிறதோ, சத்துருடைய சூனிய மந்திர கிரியைகள் இழுத்து கொண்டிருக்கிறதோ, நிச்சயமாய் சேற்றில் நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களை கரம் பிடித்து தூக்கி உங்களை கற்று ஆசீர்வாதமாய் நிறுத்த போகிறார். உங்களை பாதிக்க வைக்கின்ற அந்த சேறு மறைந்து அதிலிருந்து ஏறி நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பீர்கள். கலங்காதிருங்கள். நிச்சயம் கற்று உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்களை பரவசப்படுத்துவார். 3வது, கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். குழியிலிருந்து தூக்கப்பட்டு, சேற்றிலிருந்து தூக்கப்பட்டு கண்மலைக்கு மேல, அங்கே சேரும் இல்லை, குழியும் இல்லை, நல்ல சமமான இடத்திலே உங்களை நிறுத்தி ஆண்டவர் அழகு பார்ப்பார். எல்லாரும் உங்களை கண்டு கர்த்தரை துதிப்பார்கள். எல்லாரும் உங்களை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். கலங்காதிருங்கள். நிச்சயமாய் கண்மலையின் மேல் நிறுத்தப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென், ஆமென். கலங்காதிருங்கள். 4வது, அடிகளை உறுதிப்படுத்துகிறார். இனி இந்த கால்கள் குழியில் விழுவதில்லை. இனி இந்த கால்கள் சேற்றில் புதைவதில்லை. இனி இந்த கால்கள் கண்மலை மேல் நின்று அது நிரந்தரமாய் கர்த்தரை துதிக்க ஆராதிப்பதற்கு ஏதுவாய், ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுவதற்கு ஏதுவாய் நிரந்தரமான அடிகளை உறுதிப்படுத்தி உங்களுக்காய் வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தி ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் மெய்யான நன்மைகளையும் மெய்யான மேன்மைகளையும் உங்களுக்கு தந்து கனி கொடுக்கின்ற, நல்ல வெளிச்சம் கொடுக்கின்ற, நல்ல நறுமணம் வீசுகின்ற நல்ல குடும்பமாய், நல்ல மகளாய், நல்ல சபையாய், நல்ல ஊழியராய் கர்த்தர் உங்களை நிச்சயம் நிறுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் இந்த மாதம் குழியின் அனுபவம் மாற்றப்படும், சேற்றின் அனுபவம் மாற்றப்படும். கண்மலை மேல் நிறுத்தப்படுவீர்கள். அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இனி வழுவி போக மாட்டீர்கள். இனி விழுந்து போக மாட்டீர்கள். இனி தடுமாற மாட்டீர்கள். எல்லா தடுமாற்றங்களும், எல்லா ஏமாற்றங்களும் உங்களை விட்டு விடை பெற போகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இப்பொழுது இறங்குகிறது. கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த மாதத்திலும் நீ தருகிற நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். குழியில் விழுந்து கிடக்கிற மக்களை தூக்கி எடுக்கிறீரப்பா. சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தூக்கி எடுக்கிறீரப்பா. கண்மலையின் மேல் கால்களை நிறுத்துகிறீரப்பா. அடிகளை உறுதிப்படுத்துகிறீரப்பா. இப்பொழுதே உறுதியான விசுவாசம் உருவாக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்திலே பாரத்தோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல இயேசுவின் பிரசன்னம் இப்பொழுது இறங்குகிறது. இயேசுவின் மகிமை இறங்குகிறது. இப்பொழுதே ஆரோக்கியங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தடைபடுகிற திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்கிறது. நின்று போன வியாபாரங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், வரவேண்டிய நன்மைகள் மறுபடியும் ஊற்றாய் பொங்கி பொங்கி வழிகிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் கிரியைகளும், பிள்ளைகளை வழுவ வைக்கிற அவிசுவாசங்களும், பாவத்தின் கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிந்து நிர்மூலமாகி கொண்டிருக்கிறதப்பா. கிருபை பெருகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உன்னதத்தின் வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்புகிறது. உன்னதத்தின்
வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுகிறார்கள். உங்க ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது பல்வேறு சூழ்நிலையில் ஆரோக்கிய கேடில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு மேலே வர முடியாமல் அந்த சேற்றிலே மூழ்கி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆரோக்கிய கேடுகள் மறைகிறது. தேவனுடைய சுகத்தின் ஆசீர்வாதம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறது. பலவீனம் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகவீனம் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டாகிறது. புது கிருபை பெருகுகிறது. புது ஆசீர்வாதம் பெருகுகிறது. ஒவ்வொருவருடைய கால்களையும் சாட்சியாய் நிறுத்துகிறீர். சபையிலே நிறுத்துகிறீர். வலுவாமல் நிறுத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் பலமாய் இறங்குகிறது. தேவனுடைய அபிஷேகம் பலமாய் இறங்குகிறது. அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் கண்மலையில் மேல் நிறுத்தப்பட்டவர்களாய், அடிகள் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய், சேற்றை ஜெயித்தவர்களாய், குழியை ஜெயித்தவர்களாய் மாற்றி ஆசீர்வதித்து விட்டீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.